இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். 49ஆம் அதிகாரம் 6ஆம் திருவசனம். நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்று திருமுழுக்கு யோவானின் பிறப்பு. அவரிடம் நமக்காகவும் நம் குடும்பத்தாருக்காகவும் ஒரு நொடி பக்தியோடு ஜெபித்துக் கொள்வோம். இன்று ஜூன் மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறை இயேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? உடல் நலம் மனநலம் எப்படி இருக்கின்றது? நம் ரோசரி பிரேயர்ஸ் குடும்பத்தாருக்காக தவறாமல் அனுதினமும் ஜெபிக்கின்றேன். ஜெபமாலைகளை ஏறெடுக்கின்றேன். உங்களையும் ஜெபிக்க அன்றன்றுள்ள திருப்பலி வாசகங்களை நம் காணொளியின் மூலம் தியானிக்க ஞாபகப்படுத்துகிறேன். சரி நண்பர்களே, இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது பார்ப்போமா? நீ பிறப்பதற்கு முன்பே கடவுள் உன்னை அறிந்திருந்தார். இன்றைய வாசகத்தில் இறைவாக்கினர் எசாயா தனது அழைப்பை பற்றி பேசுகிறார். கருவில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார் என்று எசாயா கூறுகிறார். இது ஒரு அழகான உண்மையை வெளிப்படுத்துகிறது. நாம் இந்த உலகிற்கு வருவதற்கு முன்பே கடவுள் நம்மை அறிந்திருந்தாராம். நமக்கென ஒரு திட்டத்தையும் வைத்திருக்கிறார். சில நேரங்களில் எசேயாவுக்கு கூட வீணாக நான் உழைத்தேன், என் முயற்சி பலனளிக்கவில்லை என்ற உணர்வு வந்ததாம். ஆனால் கடவுள் அவரை உற்சாகப்படுத்தினார். எசாயா, நீ நினைப்பதை விட பெரிய பணிக்காக உன்னை நான் தேர்ந்தெடுக்கிறேன் என்று கூறினாராம். இஸ்ரவேலுக்காக மட்டுமல்ல, எசாயா உலக மக்களுக்கெல்லாம் ஒளியாக இன்று வரை நியமிக்கப்பட்டிருக்கிறார் அல்லவா? நமக்கும் சில நேரங்களில் இப்படி தோன்றலாம் நண்பர்களே. நான் எவ்வளவு முயன்றாலும் பலனில்லையே, என் உழைப்பு யாருக்கும் தெரியவில்லையே, என் வாழ்க்கைக்கு என்னதான் அர்த்தம் என்று. இந்த கேள்விகளுக்கெல்லாம் இயேசு பதில் சொல்லுகிறார். என்ன தெரியுமா? என் மகனே, என் மகளே, நீ வீணாக பிறக்கவில்லை. உனக்கென நான் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கின்றேன் என்று கூறுகிறார். மனிதர்கள் நம்முடைய திறமையை பார்க்காமல் இருக்கலாம் நண்பர்களே. ஆனால் நம்மை உருவாக்கிய இயேசு நம்முடைய மதிப்பை நன்கு அறிந்திருக்கின்றார். தாய் தனது குழந்தையை அன்போடு வளர்க்கிறாள். தினமும் சமைப்பது, கவனிப்பது, கற்பிப்பது, வழிநடத்துவது என்று எண்ணற்ற தியாகங்களை செய்கிறாள். பல நேரங்களில் அவளுடைய உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்காமல் இருக்கலாம். நான் செய்கிறதற்கு என்ன பயன் என்று எண்ணமும் அவளுக்கு வரலாம். ஆனால் குழந்தை வளர்ந்த பிறகு, பல ஆண்டுகளுக்கு பிறகு, அந்த குழந்தை நல்ல மனிதனாக இருக்கும்போது, வாழும்போது, வேலை செய்யும் போது அந்த தாயின் அன்பும் உழைப்பும் வீணாகவில்லை என்பதை எல்லோரும் காண்பார்கள். விதை விதைக்கும் நாளில் அறுவடை தெரியாது நண்பர்களே. ஆனால் அந்த விதை வீணாகாது. உன் வாழ்க்கை சாதாரணம் அல்ல. உன் பிறப்பு ஒரு விபத்து அல்ல. உன் உழைப்பு வீண் அல்ல. கடவுள் உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர். உன்னை அனுதினமும் பாதுகாக்கிறவர். உன் வழியாக ஒளி பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர். ஆம் நண்பர்களே, இதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நம்மோடு என்று பேசுகின்றது. சரி, இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது பார்ப்போமா? கடவுளின் திட்டம் தாமதமாகலாம், ஆனால் தோல்வி அடையாது என்பதுதான் இன்றைய நற்செய்தியின் சாராம்சம். எலிசபெத்துக்கும் செக்கரியாவுக்கும் நீண்ட ஆண்டுகள் குழந்தையே இல்லை. காத்திருந்த பிறகு ஒரு மகன் பிறக்கிறார். மனிதர்கள் பார்வையில் அது முடியாத காரியமாக இருந்தது. ஆனால் கடவுள் வாக்களித்ததை நிச்சயம் நிறைவேற்றுவார். குழந்தைக்கு குடும்ப மரபுபடி செக்கரியா என்ற பெயர் வைக்க அனைவரும் விரும்பினர். ஆனால் கடவுள் ஏற்கனவே அந்த குழந்தைக்கு ஒரு பெயரையும் ஒரு பணியையும் தீர்மானித்திருந்தார். யோவான் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். யோவான் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்?
கடவுள் இரக்கமுள்ளவர் என்பதே அதன் பொருள் நண்பர்களே. செக்கரியா கடவுளின் வார்த்தையை நம்பாமல் சந்தேகப்பட்டதால் பேச முடியாமல் இருந்தார். ஆனால் அவர் கடவுளின் விருப்பத்திற்கு கீழ்ப்படிந்து தன் குழந்தைக்கு யோவான் என்று பெயர் எழுதினபோது அவரது வாய் அந்த நொடி திறக்கப்பட்டது. சந்தேகத்திற்கு பதிலாக கீழ்ப்படிதல் வந்தபோது ஆசிர்வாதமும் உடனே வரும் நண்பர்களே. சில நேரங்களில் நாமும் நம்மையே கேட்கிறோம், என் ஜெபத்திற்கு ஏன் இன்னும் பதில் வரவில்லை? இயேசு என்னை மறந்து விட்டாரா? நான் காத்திருப்பது வீணா என்பெல்லாம் நாம் யோசித்து பார்ப்போம். எலிசபெத்தின் வாழ்க்கை நமக்கு ஒரு பதில் சொல்கிறது. கடவுள் தாமதிக்கலாம், ஆனால் மறப்பதே இல்லை. அவர் வாக்குறுதி கொடுத்ததை சரியான நேரத்தில் நிறைவேற்றுவார் என்று சொல்லுகிறது. தம்பதியினர் பல ஆண்டுகளாக குழந்தைக்காக ஜெபிக்கலாம், பல ஏமாற்றங்களையும் கண்ணீர்களையும் சந்திக்கலாம். சில நேரங்களில் நம்பிக்கையே குறைகிறது. ஆனால் அவர்கள் ஜெபத்தை விடாமல் தொடர்ந்து செய்தால் பல ஆண்டுகளுக்கு பிறகு கடவுள் நிச்சயம் இறங்குவார், ஒரு குழந்தையை தருவார். அந்த நாளில் அவர்கள் உணர்ந்து மகிழ்ந்து ஆண்டவரை இயேசுவை போற்றுவார்கள். காத்திருப்பது நீண்ட நாட்கள்தான், ஆனால் இயேசுவின் பரிசு அதைவிட பெரிய சந்தோஷத்தை நமக்கு நிச்சயம் தரும் நண்பர்களே. யோவானின் பிறப்பு நமக்கு சொல்லுவது 3 பாடங்கள். என்னென்ன தெரியுமா? கடவுளின் நேரம் எப்போதும் சரியானது. கடவுளின் திட்டம் மனிதர்களின் திட்டத்தை விட உயர்ந்தது. இயேசுவுக்கு கீழ்ப்படிதல் ஆசிர்வாதத்தின் கதவை நம் வாழ்க்கையில் திறக்கும். இன்று உன் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று தாமதமாக்கிக் கொண்டிருக்கலாம் என் தோழனே, என் தோழியே. அது வேலையோ, திருமணமோ, குழந்தையோ, உடல் நல குறைவோ எதுவாக இருந்தாலும் நிச்சயம் உன் ஜெபத்திற்கு சரியான நேரத்தில் பதில் வரும். யோவானின் பிறப்பை நினைவில் கொள். மனிதர்கள் முடியாது என்று சொன்ன இடத்தில் கூட இயேசு இதோ நான் செய்கிறேன் என்று பதில் கூறினார். கடவுள் இயேசு எழுதும் கதை தாமதமாக தோன்றலாம், ஆனால் அந்த கதையின் முடிவு எப்போதும் அழகாகத்தான் இருக்கும். தன்னை நம்பினவர்களை ஒரு நாளும் ஆண்டவர் இயேசு கைவிட மாட்டார். சந்தோஷமாக இந்த நாளை துவங்குங்கள் நண்பர்களே. சரி, இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். இயேசுவே, உமக்கு நன்றி கூறுகின்றேன். என்னை நல்ல கைகால் சுகத்தோடு படைத்தீர். இன்று வரை உடல் தெம்பு தந்து என்னை உழைக்க வைத்திருக்கின்றீர். எத்தனையோ பேருக்கு நல்ல கை கால்கள் இல்லை, எத்தனையோ உடலில் குறைகள் இருக்கின்றன. ஆனால் என்னை அழகாக நீர் படைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். என் பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகின்றேன். என் உறவுகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவே, ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளையெல்லாம் நீர் தொலைவிலிருந்தே அறிந்திருக்கின்றீர். ஆம் இயேசுவே, நான் என்ன செய்கிறேன், என்ன நினைக்கிறேன், என்ன பிளான்ஸ் வைத்திருக்கின்றேன், எதற்கெல்லாம் ஆசைப்படுகிறேன், என்னுடைய நல்ல குணங்கள் என்ன, என்னுடைய தீய எண்ணங்கள் என்ன, எல்லாம் உமக்கு வெட்ட வெளிச்சம் அப்பா. உம்மிடமிருந்து நான் எதையுமே மறைக்க முடியாது. என் வழிகளெல்லாம் உமக்கு வெளிச்சம். நல்ல வழியில் உமது வலது கரத்தை கொண்டு என் கையை பிடித்து நீர் நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றேன். ஏனெனில் என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீர். என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீர். அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கிறேன். இயேசுவே, என்னை நீர் படைத்ததற்காக, இன்று வரை காத்து வருவதற்காக, தேவைகளை சந்திப்பதற்காக நன்றி இயேசுவே. என் தாயின் கருவில் இருந்தபோதே என் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீர் அறிந்திருக்கின்றீர். அதை நோக்கி என்னை அழகாக நடத்தி கொண்டு இருக்கின்றீர். உமது சித்தம் எனக்கு இன்று புரியாமல் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக நற்காரியத்தை நோக்கித்தான் என்னை நடத்தி கொண்டு இருக்கின்றீர் என்று விசுவசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஜெபத்தை மறக்காமல், ஜெபமாலையை கைவிடாமல் நான் வாழ எனக்கு அருள் செய்யும் இயேசுவே. உம் செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும். என் எலும்பு உமக்கு மறைவானதன்று. மறைவான முறையில் நான் உருவானதையும் பூவுலகின் ஆழ்பகுதிகளில் நான் உருப்பெற்றதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். ஆம் இயேசுவே,
என் உள்ளத்தின் ஆழமெல்லாம் உமக்கு வெளிச்சம் ஐயா. என் உள்ளத்தில் உள்ள விருப்பங்களை நீரே அறிவீர். அவற்றில் நல்லவற்றை உமது சித்தத்தின்படியே வாய்க்க செய்து எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றேன் இயேசுவே. உமது கரங்களில் ஒப்படைக்கின்றேன். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.